ஹாய் மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சில பாஸ் பண்றதுக்கு படிப்பு மட்டும் போதாது, வேற சில விஷயங்களும் வேணும். அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நான் என்னோட கவர்மெண்ட் ஜாபை எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படின்றத என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் பல வருஷமா டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். என்னால பாஸ் பண்ணவே முடியல. நான் என்ன தப்பு பண்றேன்னு எனக்கே தெரியல அப்படின்றவங்க இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை நிர்ணயிச்சு அதுக்காக மாங்குன்னு படிச்சு இருக்கிற எல்லா புக்கையும் கரைச்சு குடிச்சு நம்மளுக்கு இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவோமா, நம்மளால முடியுமா, இவ்வளவு பேர் எழுதுறாங்களே, நம்மளுக்கு கிடைக்குமா, கட் ஆஃப் என்ன வருமோ தெரியலையே, கவுன்சிலிங்ல போயிடுச்சுன்னா இப்படின்னு எல்லா விதமான நெகட்டிவ் தாட்ஸையும் உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் அது வேஸ்ட் தான். இதே மாதிரி மனநிலையோட நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு நாள் ஆனாலும் வெற்றி உங்களை விட்டு தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கை. உங்க மேல நீங்க 100% இல்ல 200% நம்பிக்கை வைக்கணும். எந்த வித செல்ஃப் டவுட்டும் இல்லாம உங்களை நீங்க பிளைண்டா நம்பணும். இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், லாஜிக் எதையுமே யோசிக்காம இது நடக்கும், என் வாழ்க்கையில இது நடக்கும், நான் இது ஆக போறேன் அப்படின்றத மட்டுமே நீங்க யோசிச்சு நம்புனீங்க அப்படின்னா அது உங்க லைஃப்ல நடக்கும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை மாறும். நீங்க நினைக்காத வரைக்கும் உங்க வாழ்க்கையில எதுவுமே மாற போறதே கிடையாது. அப்படியேதான் இருக்கும். இததான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையா மாறுது. முதல்ல நம்ம எண்ணத்தை தெளிவா வச்சுக்கணும். நம்ம எண்ணம் தெளிவா இருக்கும்போது நம்ம செயல்களும் தெளிவா இருக்கும். நம்ம செயல்கள் தெளிவா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையும் தெளிவா இருக்கும். நம்ம எண்ணத்துல எந்த வித மாற்றத்தையுமே ஏற்படுத்தாம நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிறது முட்டாள்தனம். அது நடக்கவே நடக்காது. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன நம்புறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். இதை நான் எப்படி என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னில அப்ளை பண்ணேன் அப்படின்னா நான் என்னோட எண்ணத்தை தான் ஃபர்ஸ்ட் தெளிவா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். யாரை பத்தியும் நான் பெருசா யோசிக்க மாட்டேன். இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, நம்ம இவ்வளவு நல்லா படிக்கிறோம், நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுல கண்டிப்பா நான் ஒரு அரசு அதிகாரி ஆயிடுவேன்ற ஒரு நம்பிக்கை அசைக்க முடியாத அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. அதுல செகண்ட் தாட்டே எனக்கு இல்ல. எத்தனை வருஷமானாலும் சரி நான் கண்டிப்பா ஒரு அரசு அதிகாரி ஆயிடுவேன் அப்படின்றத நான் முழுசா நம்பினேன். அதை நம்பினதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல அதுக்கான வாய்ப்புகளும் என்னை தேடி வந்துச்சு. சில மாற்றங்களும் என் வாழ்க்கையில வந்துச்சு. எனக்கு குரூப் 4 படிக்கும் போது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியாது. மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு தெரியாதப்பவே நான் கவர்மெண்ட் ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல சொல்றேன் பாருங்க. மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அப்படின்னு தெரியாதப்பவே நான் எனக்குள்ள நானே பேசிக்குவேன். அததான் செல்ஃப் டாக்னு சொல்லுவாங்க. என்ன நானே மோட்டிவேஷன் பண்ணிக்குவேன். செல்ஃப் மோட்டிவேஷன், சுய தூண்டுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வார்த்தையே ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையும் கூட, சுய தூண்டுதல். நம்ம நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். பட் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த மோட்டிவேஷன் நம்மளுக்கு இருக்கும். கொஞ்ச நேரம் ஃபயரா இருக்கும், அதுக்கப்புறம் அது புஷ்வான மாதிரி போயிடும். ஆனா செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு நெருப்பு மாதிரி. இந்த வள்ளலார் பத்த வச்ச நெருப்பு எப்படி அணையாம இருக்குமோ அந்த மாதிரி நமக்குள்ள எப்போ ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் நம்மளே பண்ணிக்கிறோமோ அப்போ அந்த நெருப்பு நம்மளுக்கு அணையவே அணையாது. எப்ப நம்ம எந்த சுச்சுவேஷன்ல எங்க இருந்தாலுமே நம்மளுடைய குறிக்கோள்லயே நம்மளோட எண்ணம் எப்பவுமே இருக்கும். அதை பத்தியே நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளால இன்னைக்கு படிக்க முடியல அப்படின்னா கூட நம்மளுக்கு அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு படிக்கல, நம்ம படிக்கணும் அப்படின்ற தாட் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் செல்ஃப் மோட்டிவேஷன். நம்மள நம்மளே தூண்டிக்கணும். இன்னைக்கு நம்மளால படிக்க முடியல, சரி ஓகே, நம்ம நாளைக்கு இதை விட அதிகமா படிக்கணும், நம்மளால முடியும், நம்மளால பாஸ் பண்ண முடியும், இவ்வளவு பேர் இது படிச்சா என்ன, நம்மளுக்கு ஒரு போஸ்ட் தானே, நம்மளால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா செல்ஃப் டாக் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட குறிக்கோள் நீங்க சீக்கிரமா அடைஞ்சிருவீங்க. எந்த காரணத்து கொண்டும் உங்களோட செல்ஃப் டாக் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா மட்டும் இருக்கக்கூடாது. நம்மளுக்குள்ள இருக்க சொல்லுவான், இவ்வளவு பேர் எழுதுறாங்க, நீ எல்லாம் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்மளுக்குள்ள இருக்க சொல்லும் போது தலையை தட்டி என்னால முடியும் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். படிச்சா மட்டும் போதாது. அதை விட முக்கியமான விஷயம் நான் சொல்றது நம்பிக்கை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது செல்ஃப் டாக். உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிறது பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கவே கூடாது. மூணாவது செல்ஃப் மோட்டிவேஷன். உங்களை நீங்களே சுயமா தூண்டிக்கணும். நாலாவது மேனிஃபெஸ்டேஷன். இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, யாருக்கெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மேனிஃபெஸ்டேஷன்லயே முக்கியமான விஷயம் விஷுவலைசேஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ நம்ம இப்பவே அதை ஆயிட்டா மாதிரி.
அதாவது நம்ம வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இப்பவே நம்ம அரசு அதிகாரி ஆன மாதிரி உணர்வுபூர்வமா வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும். அதுதான் வந்து விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. அது ஒரு படம் மாதிரி நம்ம முன்னாடி வந்து நம்ம ஓட்டி பார்க்கணும். கண்ணை மூடுனா நம்மளுக்கு அது ஒரு படம் மாதிரி நம்ம முன்னாடி வரணும். அதுதான் வந்து விஷுவலைசேஷன். அது சும்மா கிடையாது, உணர்வுபூர்வமா நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குமோ அதை வந்து நம்ம முன்கூட்டியே இப்ப வந்து நடந்தா மாதிரி நினைச்சு பார்க்கணும். அதுதான் வந்து விஷுவலைசேஷன். இதை வந்து நான் வந்து என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜர்னில அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கான சரியான டைம் வந்து காலையில தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி, அந்த கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை தூக்க நிலை இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைம் பிளஸ் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து நம்ம பண்ணலாம். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஃபோர் டைம்ல எல்லாம் வந்து காலையில எழுந்திருக்கு முன்னாடியே வந்து நான் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட டிஎன்பிஎஸ்சி வாசல்ல நின்றுட்டு இருக்கிற மாதிரி வந்து நான் நினைச்சு பார்ப்பேன். டெய்லியுமே நினைச்சு பார்ப்பேன். இந்த டைம்ல வந்து எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா வந்து என்னன்னு தெரியாது. நானே வந்து அந்த மாதிரி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டு தூங்கும் போது நான் வந்து சின்ன வயசுல இருந்து பட்ட கஷ்டங்கள், நான் வந்து தாண்டி வந்த ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் வந்து எப்பவுமே நான் நினைச்சு பார்ப்பேன். நைட்ல நினைச்சு பார்க்கும்போது என் கண்ணுல வந்து தண்ணி வந்துடும். அப்படி யோசிக்கும் போது நான் வந்து நினைச்சு பார்ப்பேன். சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. நான் என்ன அப்ப நினைச்சு பார்ப்பேன் அப்படின்னா வந்து நான் வந்து போஸ்டிங் வாங்கிட்டு என்னோட சின்ன வயசுல இருந்து நான் பட்ட கஷ்டங்கள், நான் இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்து போஸ்டிங் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப் சேனல்ல பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நான் வந்து அப்பவே வந்து நினைச்சு பார்ப்பேன். எனக்கு அப்பவே வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. நம்ம வேலை வாங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல நான் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த நிமிஷம் அது உங்க கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்குது. நான் போஸ்டிங் வாங்கிட்டேன். என்னோட யூடியூப் சேனல்ல உங்க முன்னாடி நான் எப்படி வேலை வாங்கினேன் அப்படின்றத பத்தி உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் நினைச்சு பார்த்தது இன்னைக்கு என் லைஃப்ல உண்மையாவே நடந்துகிட்டு இருக்கிறத நீங்களும் கண்ணு முன்னாடி லைவா பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இதுதான் வந்து மேனிஃபெஸ்டேஷன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். குரூப் 4 வரைக்கும் எனக்கு வந்து பெருசா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது தெரியாது. குரூப் 4க்கு அப்புறம் தான் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணிட்டு இருக்கோமே, இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரியலைஸ் ஆச்சு. இதை வந்து நான் குரூப் 2A வந்து அப்ளை பண்ணேன். எப்படி அப்ளை பண்ணேன், மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராப்பரா வந்து நான் விசுவலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னா வந்து குரூப் 4க்கு எனக்கு வந்து ஒரு சக்சஸ் மீட்ல ஒரு ஃப்ரேம் வந்து கொடுத்தாங்க. அதை வந்து நான் வீட்டுல வந்து மாட்டி வச்சிருக்கேன். அதை மாட்டும் போதே பக்கத்துல வந்து ஒரு ஆணி அடிச்சு அதுல குரூப் 2Aக்கு நம்ம வந்து மாட்டுவோம். அப்ப வந்து ரிசல்ட் வரல, எதுவுமே வரல, குரூப் 4 மட்டும் பாஸ் பண்ணிருந்தேன். கண்டிப்பா நம்ம குரூப் 2Aலையும் கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணியை மட்டும் நான் அடிச்சு வச்சிருவேன். அடிச்சு வச்சுட்டு காலையில எழுந்த உடனே நேரா போயிட்டு அந்த ஆணியை வந்து பார்ப்பேன். அப்போ என் கண்ணு முன்னாடி ஆணி தெரியாது. குரூப் 4 மாதிரியே குரூப் 2க்கும் எனக்கு ஃப்ரேம் அந்த இடத்துல மாட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரியே நான் வந்து பார்ப்பேன். எனக்கு அந்த குரூப் 2Aக்கு மாட்டின ஃப்ரேம் தான் என் கண்ணுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் வந்து அதை விசுவலைசேஷன் பண்ணேன். போய் அந்த ஃப்ரேமை பார்த்த உடனே நான் வந்து சிரிப்பேன். நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி உணர்வுபூர்வமா, அதுதான் வந்து உணர்வுபூர்வமா நம்ம வந்து ஃபீல் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரூப் 2க்கும் சக்சஸ் மீட்ல வந்து என்னால கலந்துக்க முடியல. என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ஆணில குரூப் 2Aக்கும் நான் வந்து இப்ப மாட்டி வச்சிருக்கேன். இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில பிளைண்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும் அப்படின்னா அது நடக்கும். வெறும் நம்பிக்கை மட்டும் போதுமா அப்படின்னா வந்து கிடையவே கிடையாது. உழைப்பில்லாத நம்பிக்கை வேஸ்ட். அதே மாதிரிதான் நம்பிக்கை இல்லாத உழைப்பும் வேஸ்ட். நீங்க நம்பிக்கை இல்லாம, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, படிச்சாலும் சரி, அதுல சக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இதுவே நீங்க நம்பிக்கையோட உழைச்சிங்க அப்படின்னா வந்து உங்களை வெற்றி சீக்கிரமாவே தேடி வரும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. நீங்க என்ன ஆக போறீங்க அப்படின்றத முடிவு பண்ணி அதை உங்களால செய்ய முடியும்ன்றத நம்பி அதுக்கான உழைப்பை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை வெற்றி தேடி வரும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதை தான் நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும்னு நினைச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.